10 நிமிஷமாகவே இந்த ஸ்டேஜ் என்னை இடிச்சுட்டே இருக்கு. ஏன் இது ஸ்ட்ரைட்டாக வைக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கா? இப்போ கரெக்டாக இருக்கா? ஓகே. ஓகேவா? ஓகே. மனோஜ் இவ்வளோ நேரம் இப்படி பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஜென்ரலி சொல்லுவோம், டேய் சும்மா இருங்க டேய், கண்ணு தான் பேசணுவாங்க. இன்னைக்கு தான் ஒரு வாய் பேசி நான் பார்த்துருக்கேன். என்ன மச்சான் இப்படி பேசிட்டேன்? ஈரம்லேருந்து நாங்கள் ஒரு என்னோட மனோஜ் ட்ராவல் ஒரு டெஸ்ட்டு சங்கர் சாருக்கு நாங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். ஒரு வில்லன் சார், வாட்டர் தான் வில்லன்னோன்னு யாருமே நம்மள எல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனோஜ் வந்து அன்பிலீவபிளாக ஒரு பிலீவபிளாக கொண்டு வர ஒரு டெக்னீஷியன். தேங்க்யூ மனோஜ். அன்றைக்கி நீ போட்ட ஈரம் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் எங்களை வர வச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அன்றைக்கி வி ஆல் ஹேட் தட் கிரேட் ஹார்ட் ஒர்க். வி ட்ரஸ்டட் இன் அவர் ஒர்க் ஸோ மச். அண்ட் இன்றைக்கி இதே முரளி வரைக்கும் கேம் அண்ட் ஸ்டாப். இதே முரளி வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் ட்ராவல். அப்படின்னா சம்திங் நோ யூல் மேனிஃபெஸ்ட் இன் லைஃப். நோ, எனக்கு வந்து தீபன் ஒரு ஃப்ரெண்டு பிட்வீன் சிம்பு அண்ட் ஒரு ஃப்ரெண்டு தீபன். அவர் பிரதர் ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரெய்லர் அனுப்பிச்சார். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ட்ரெய்லர், வாட் ஆகாஷ் இஸ் டன். ஒரு ஃபுல்லாக ஒரு சிஜி வச்சு ஒரு சின்ன ஒரு 2D டயக்ராம்ஸ்லாம் வச்சு நீட்டாக பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருந்தார். அதுக்கே கௌதமன் சார்லாம் வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து பண்ணியிருந்தார். ஸோ அன்றைக்கி சூப்பர் சிங்கரில் ஐ வாஸ் தேர் அண்ட் ஆகாஷ் ஆல் கேம். லைக் ஐ வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட். ஹவு பியூட்டிஃபுல்லாக இந்த ஒரு ட்ரெய்லரே வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்களே ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலன்னு. ஸோ டெஃபினெட்லி வாண்டட் டு டூ மியூசிக். இனிஷியலி ஃபிலிம் ஹேட் அனிருத் அண்ட் தே வாஸ் மியூசிக் வாஸ் தி ஒரிஜினல் கம்போசர் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஆகாஷ் மைண்டில். பட் நான் வந்து ஐ டுக் தட் கால், லைக் ஆகாஷ் மியூசிக் பண்ணால் ஐ டூ ஆக்டிங் அப்படின்னேன். Because I was so much in love with this whole concept of the film. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு லவ்வான ப்ரீஸான ஃபிலிம். ஜென்ரலி சுமோ எழுப்புவோம், டெம்போ ட்ராவலர் எழுப்புவோம், லாரி எழுப்புவோம். சரி நம்ம எழுப்புறதுக்கு ஒரு படம் வராது அந்த மாதிரி. ஸோ இதே முரளி வாஸ் தட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் விச் ஐ ஹேட் இன் மை மைண்ட். ஐ மேனிஃபெஸ்டட் ஸோ மச் அண்ட் ஆகாஷ் டுக் தட் கால் தட் டே. அண்ட் ஃபஸ்ட்டு பண்ண பாட்டு தங்கமே, அப்புறம் அது ரிலீஸ் பண்ணோம். ஸோ அங்கேருந்து இட் ஸ்டார்டட் த ஹோல் ஆல்பம் அண்ட் இட் ஷேப்ட் அப் இன் ஸோ கிரேட் வே. ஐ நெவர் வாண்டட் டு ஆக்ட் ஆகாஷ், சத்தியமாக சொல்கிறேன். ஐ நெவர் ஆக்சுவலி மனோஜ் பரமஹம்சா பண்ணால் சத்தியமாக வரமாட்டேன் நான். ஏன்னா எனக்கும் அவனுக்கும் அவ்வளோ ஆகாது, செட்டே ஆகாது எனக்கும் அவனுக்கும். ஆனால் வீடு கூட எங்களுக்கு பக்கத்து வீடு தான். அவன் வீட்டுக்கு போகிற வாட்டரை நான் நிறுத்திடுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ இது ஏன்னா பிகாஸ் நம்மளை எவனோ சரியாக நடிக்க மாட்டேங்கிற கரெக்டாக அது நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்மளுக்கு நடிக்கவே வராது பேசிக்கலாக. பட் எப்படியோ நடிக்க வச்சிட்டாங்க, அது சங்கர் சாருக்கே தெரியும். ஸோ பட் ஆகாஷ் சம்மவாரி மேனேஜ். பிகாஸ் நான் ஹாலிடே மாதிரி தான் வந்தேன் ஷூட்டிங்கு ஃபார் மை ஒர்க்கு. ஐ நெவர் வாண்டட் டு பி மை ஆக்டர். லைக் அதுவாக சொன்னார் நிறைய இன்டர்வியூவில், தமிழுக்கு நடிக்கவே வராது அவர், நாங்கள் எங்கள் ஸ்கிரிப்டையும் அவர் மாற்றிடுவார் அப்படின்னு சொன்னார். இட் வாஸ் வெரி நேச்சுரல் அண்ட் which made it more natural. And acting along with this beautiful stars, Preeti, Kaidu and Niharika and Angel and all these people, they were on like great energy on sets. அவங்க வந்து ஃபேண்டாஸ்டிக் எனர்ஜி ஆன் செட்ஸ். ஸோ தேர் ஜஸ்ட் ஆல்வேஸ் தட் கிளிட்டர் இருக்கும் ஒரு ஷூட்டில். ஸோ இட் வாஸ் தட் கிரேட் ஃபன் ஆல்வேஸ். அண்ட் நான் மாமா இந்த படத்துக்கு யார் மாமாவை வைக்கலான்னு இன்னொன்று எல்லாருக்கும் நட்டின் பிகாஸ் மீ அண்ட் நட்டி ஒர்க் செல்மோன் ரங்கான்னு ஒரு படம் பண்ணோம் நிதினோட தெலுங்குல. மியூசிக்கலி செம படம் அது. பவன் கல்யாண் சார் ப்ரொடியூஸ் பண்ணார் அந்த படத்தை. ஸோ நானும் நட்டியும் வி ஸ்டார்டட் அந்த படம் பண்ணும்போது ஃபேண்டாஸ்டிக் விஷுவல் அண்ட் மியூசிக் என்கேஜிங். ஸோ வித் நட்டி வாஸ் சச் குட் ட்ராவல். இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த படத்தில் 2 டார்ச்சர் அனுபவிச்ச பிரதர். இந்த டிராவிடுன்னு ஒரு ரக்ஷன்னு 2 பேர் இருக்காங்க. பேருக்கு தான் பரிதாபங்கள். ஷூட்டிங் விட்டு வரணும்ல, அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு படமாக பார்க்கணும்ல, இதே முரளின்ற ஒரு படமாக பார்க்கணும்ல. இல்லவே இல்லை. நோய் டப்பிங்கில் ப்ரோ படம் டிலே ஆனது. அப்ராட் பிரின்ஸ்லாம் டிலே ஆனது ரீசன் இவங்க 2 பேர் தான். இவங்களை டப்பிங் கிளியர் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 2 நாள் ஆச்சு. அப்படி எதெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறாங்க, எதெல்லாம் தூக்குறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. நடிக்க சொல்லுங்கடா, பேச சொல்ல உங்களை, நடிங்க, ஆக்ட் பண்ணுங்க. 2 பேரும் சாவர் சார் ரொம்ப நன்றி. ஏன்னா சவுண்டில் எங்களுக்கு தான் நான் ஷூட்டிங்லேருந்தே சொல்லியிருந்தேன் இவங்க 2 பேரும் தான் நம்மளுக்கு டார்ச்சர்னு. அப்படியே வந்து செட் ஆச்சு. அண்ட் ஃபேண்டாஸ்டிக்லி அப்புறம் என்ன அதர்வா, வாட் அ லவ்லி ஹியூமன் இஸ். ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் டு ஒர்க் வித். எப்போ வந்தாலும் ஒரு ஜாலி
ஒரு ஹீரோ அந்த மாதிரிலாம் வி நெவர் பிஹேவ்டு ஆன் த செட்ஸ். வி ஹேட் ஒரு கிரேட் ஒரு பிரதர்லி ரிலேஷன்ஷிப். அவர் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஈ டசன்ட் லுக் லைக் 37 அப்படி இப்படின்லாம் இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தேன். அவருக்கு எனக்கு 2 வயசு தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு என்னை தேவையில்லாமல் ஒரு வயசான தேவையில்லாமல் என்னை வந்து ஒரு இதாக்கி விட்டார். ஸ்கிரிப்ட்லேருந்தே எனக்கு அந்த டார்ச்சர், இந்த அண்ணான்றது எடுத்துடலாமே, எதுக்கு வேணுமா 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 வேணுமான்னு. ஆனால் எல்லாரும் என்னை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் இருக்காங்க 2-3 பேர், பிரவீன் எல்லாம் இருக்குது. ஆஃப்டர் பார்ட்டி இருக்குல்ல ப்ரோ, ஜாலிடா நீங்கள் பார்ட்டி, அவ்வளோதான். So this was like fantastic travel. And Sai, what a beautiful work from Sai and Manoj. Sai பற்றி பெருமையாக பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. This film was egoless film. Everyone exchanged their happiness eventually. எல்லாருக்குமே இட் வெண்ட், ஓ இவங்க நல்லா பண்ணாங்க, இவங்க சூப்பராக பண்ணாங்கன்னு. ஃபேண்டாஸ்டிக் ட்ராவல், நியூயார்க்லாம் போனோம், செம்ம கூத்தடிச்சோம். நடிப்பில் சொல்கிறேன், வேறு எதுவும் பண்ணல. we had great fun of நடித்தோன்னு சும்மா பேருக்கு தான் சொல்கிறோம், ஆகாஷ் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆல் ஹாட் கிரேட் ஃபன், ஒன் ஆஃப் தி ஃபன்னியஸ்ட் ஃபிலிம்ஸ் வி எவர் ஒர்க்ட் வித் ஆஃப்டர் பாய்ஸ். அண்ட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டூயிங் திஸ் இதே முரளி டுடே. இட் வாஸ் ஸோ குட் டு ஹேவ் சின்னி ஜெயின் சார், ஆல் திஸ் பீப்புள் ஆன் த ஃபிலிம். தே வர் ஸ்பீக்கிங் ஸோ மச். அந்த ரீரெக்கார்டிங் பண்ணும்போதெல்லாம் இட்ஸ் ஸோ எக்ஸைட்டட். இதயம் பாட்டு வரும்போது அப்படி போட்ட உடனே அப்படி போய் ஃப்ரேம் ஆகிடுச்சு. ஜென்ரலாக பழைய பாட்டெலாம் போட்டால் நம்மளுக்கு தப்பாக தோண்டும். பட் இட் வெண்ட் அண்ட் சாட் இன்சைட் பிட்வீன் Kaidu and number Atharva, and scoring for these people, Vama scoring also, and for Kaidu also, one scoring also. Film abdi it was asking so much. The film was beautifully hungry. Feed me nice and nalla சாப்பாடு போடுங்க, healthy சாப்பாடு போடுங்க அந்த மாதிரி. The film was asking great background score. And Akash, he spent his time in Hyderabad with me for 12 days. He worked very hard, பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்தாப்புல. And I have to thank Suren for the fantastic audiography he did. Atmos Engineering ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் Suren. Thank you Suren for coming to Hyderabad and working with me. சொன்ன உடனே he flew with his team and worked with me in Hyderabad. And thank you Suren, thank you so much. And Adesh, thank you so much. அந்த ஒரு பாட்டு தோசை மட்டும் சொன்னீங்களே ப்ரோ, அது போட்ட கல் எல்லாம் சொல்லணும்ல. Adish came like with a spark. Vivek was, and ஒரு பாட்டுக்கு was not available. ஒரு அட்லியோட படத்தில் பிஸியாக இருந்தார், so he didn't come that one song. Otherwise Vivek and Adish were beautifully traveling. ஏன்னா இந்த படம் வந்து we can't have a song to song. அது சாங் மாதிரி பண்ண முடியாது. The song should be a dialogue version. ஒரு படத்தோட dialogue version தான் பாட்டாக இருக்கணும். Should always this love films has that. I should travel with the film. I should not just be a speed breaker. So அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு அது நான் பாட்டில் சொல்லணும். ஸோ தட் அந்த மைண்ட் செட் Vivek and Adesh understood so well. That's what all the songs written by them are shining so good. They understand this whole Gen Z crowd, how this works, and they were really amazing. Getting that Vama word was really amazing. Thank you Adesh and Vivek for giving Idaya Murli. Idaya இந்த மாதிரி பாட்டெலாம் ஏதெல்லாம் ரொம்ப கஷ்டம், but he brought the whole life. They put so much of life into it. Thank you Akash for once again. And having Think Music, Santosh is very happy. Sudhakar ரொம்ப டீசெண்டாக இருக்கீங்க. சுதாகருக்கெல்லாம் பயங்கரமான கிளாப்ஸ் தேட்டரில். அவர் வந்தாலே அப்படி தேட்டர்லாம் அப்படி ஜம்முன்னு அப்படி ஏந்திரிக்குது அப்படியே. ஸோ இட் வாஸ் திஸ் டீம் இஸ் சச் ஃபேண்டாஸ்டிக் எனர்ஜிக் டீம். And that's it. And that is Idaya Murli today. Idaya Murli will not stop with film alone. Theaterல எது எடுத்துட்டாங்க அதனால ஆஃப்டர் நாளைக்கு OTTல ரிலீஸ் ஆகும்போது people will start celebrating it more. And Idaya Murli is an unstoppable like celebration. It will be part 2 கூட சொல்லியிருக்கேன். அது வந்து உதய மதர்வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த படம் கூட ஸ்டார்ட் பண்ணுவோம். சும்மா இது நாங்கள் ஒர்க்கிங் டைட்டில் வச்சுருக்கோம். பட் டெஃபினெட்லி Idaya Murli will have its journey in the life, and we are all here to celebrate more. Thank you Madhampatti Rangaraj sir for giving us great food always. You fill us tummy. பாத்தீங்களா பேசும்போது ஒத்தனும் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு ஸ்வீட்டோட, ஃபுல்லாக கீ அண்ட் ஸ்வீட்ஸோட. So like this was that tummy filling film for us and heart-warming film for us. Thank you so much. Well, I have to thanks to director. அவருக்கு ஒரு கை தட்டுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து ரொம்ப பழசை ஞாபகப்படுத்த மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முழுமையாக கொஞ்சம் ஓல்டாக இருந்தால் கூட அதை ஞாபகப்படுத்தின பெருமை இந்த இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கர் அவர்களுக்கு சேரும். அது இல்லாமல் என்னுடைய மகன் தான் சொல்லலாம், யார் அதர்வா, என் பிள்ளை. அவர் கூட நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர்னு ஒரு படம் நடித்தேன். அதுக்கப்புறம் 3 நிறங்கள்.
அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்பா கூட நடிக்கும்போது எத்தனையோ, அதாவது என் லாங்குவேஜ் சொன்னால் எத்தனையோ கில்ஃபாசியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி அதர்வா கூட நடிக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுதான் இந்த படத்தில் என்னை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அதே ஒரு ஃபீலிங் அந்த நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு இன்னும் சொல்லலையான்னு சொன்னது, அதுக்கப்புறம் ஒரு ஷாட் படா அப்படின்ற மாதிரி அவர் எடுத்த ஷாட் எல்லாமே. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருங்க எக்ஸலண்ட். எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் ப்ளீஸ், அனைத்து நடிகர்களுக்கும். என்ன அருமையாக அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா அந்த ஹீரோயின் டபுள் ஆக்ஷன் வந்தாங்க, கலக்கிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கேட்க வேணாம், டாக்டராக வந்தாங்களே அந்த அம்மா, பேர் தெரியலையா, நான் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுடைய ரோல். அதே மாதிரி எல்லாரும் அப்புறம் அவங்க காம்பேர் மட்டுமா பல விஷயத்தை கவர்ந்தவங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் நான் நடிகராக பார்த்தேன், மியூசிக் டைரக்டராக பார்த்தேன், மறுபடியும் நடிகராக பார்க்குறேன். யாரும் இல்லை, பிக் ஹேண்ட் டு தமன். அருமையான. அதே மாதிரி என்னுடைய டேலண்ட் ஹண்ட் ஷோவில் 2 பசங்க வந்தாங்க. நான் எப்பவுமே இந்த கலக பகுதியாரெலாம் பண்ணும்போது யார் வந்தாலும் ரொம்ப ஓவராக பாராட்டுவேன். ஏன்னா நம்ம 100 நினச்சா தான் 10 நடக்கும். அது மாதிரி அவனை ஓவராக பாராட்டியிருக்கேன். அப்படி அந்த டேலண்ட் ஹண்ட் ஷோவில் பாராட்டின ஒரு அற்புதமான ஒரு நடிகர் தான் சுதாகர். அவருக்கு ஒரு கைத்தட்டல். அது மாதிரி நிறைய பேர் இங்கே அந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லி இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தமிழ் படம் மாதிரியே தெரியல ஆகாஷ் சார். படம் பார்த்துட்டு எழுந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படம் பார்த்த ஒரு ஃபீலிங். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளோ ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்ட், பழைய ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வேலை கொடுத்த பெருமை இந்த இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கர் அவர்களுக்கு. இந்த யூனிட் அப்படியே இன்னொரு படம் அப்படியே படங்களாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி இது மாதிரியான படங்கள் வரும்போது அந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல வியாபார ரீதியாகவும் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட், எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ராக் இன் திஸ் தமிழ் சினிமா. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாய் சார் 2 பேரும் ரொம்ப அழகாக எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு கொடுத்துருக்காங்க. அது விஷுவலாக கொண்டு வரதுக்கு ஆர்ட் டைரக்டர் எங்கள் பிடி ப்ரொடக்ஷன் டிசைனர் மிஸ்டர் கார்த்திக் சார், அவரோட ஒர்க்கும் பயங்கரமாக, அவரோட பிஸி ஸ்கெட்யூலில் நிறையா விஷயம் நல்லா கூட இருந்து பண்ணி கொடுத்தாரு. இது எல்லாத்த விட மாஸ் அப்படின்ற பேருக்கே தமன் சார் தான் பேர் சார். ஓஜி, அகாண்டா அந்த மாதிரி மாஸ் படமாக இல்லாமல் எங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஈரம், அலாவைக்கு இந்த படம், இப்போ நம்ம படம் இதயம் முரளி, இந்த மாதிரி படங்களும் நிறையா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட எல்லாரோட ஆசையாக இருக்குது சார். அது ஸோ இப்போ நம்மளோட இதயம் முரளி அதர்வா சார், அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஒரு 15 இயர்ஸ் மேலே ஒரே மாதிரி தான் இருக்கார். அவரோட லுக் அண்ட் ஃபீல், அவரோட ஆக்டிங் ப்ளஸ் அவரோட ஃபிசிக் எல்லாத்தையுமே அவரோட டிசிப்ளினால தான் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கள் டீமுக்கெல்லாம் சொல்லுவோம் அதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்து கற்றுக்கோங்கன்னு. ஆனால் செட்டில் கேமரா பின்னாடி எல்லா டீமுமே அசம்பிள் ஆகிருக்காங்கன்னா அன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் காய்டு பிரீத்தி 2 பேரும் இருக்காங்க செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபுல் லிஸ்ட் ஆஃப் பேரே இருக்குது, பட் படிக்க நேரம் இல்லை. அப்புறம் நான் சொல்கிறவங்க எல்லாருக்கும் யார் யார் அந்த பசங்கன்றது ஸோ நம்ம கூட நடித்த நம்ம நட்டி சார் அவரோட ஃப்ரீ டைமில் உட்காந்து அவர் எப்படி டிஓபியிலிருந்து நடிகர் ஆனாருன்னு கேட்டு தெரிஞ்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு அது ஸோ அது இல்லாமல் எங்களோட அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி ரக்ஷன் ப்ரோ, ஏஞ்சலின், டிராவிட், சுதாகர் ப்ரோ எல்லாருமே எங்களோட கூட இருந்து அந்த செட்டையே கலகலன்னு ஆக்கி அது ஒரு பட செட் மாதிரி இல்லாமல் ஒரு காலேஜுக்கு போகிற ஃபீலிங்கில் கொண்டு கொடுத்து ஒரு ஹாப்பியாக இருந்தோம். நாங்கள் எல்லாருமே யூஎஸ் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் லூப்பர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் சீக்கிரம் நம்ம இதெல்லாம். ஸோ எல்லோரும் இது கூட இருந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மெயினாக மேஜராக சொல்லணுன்னா பீட்ரெயின் மாஸ்டர் சார், எடிட்டர் பிரதீப், இவங்கெல்லாம் நல்லா பண்ணாங்க. சுதாகர் ப்ரோ மெயினாக மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா தியேட்டரில் கலக்கிட்டீங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல என்டர்டெய்னருக்கான ஒரு இடம் காலியாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக நிரப்புவீங்கன்னு நம்புகிறோம் நாங்கள் ஸோ இது இல்லாமல் எங்களை பற்றி நல்லா ஆர்கானிக்காக எழுதி நல்லபடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்காக ப்ரெஸ், மீடியா, நியூ மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட ஒர்க் பண்ண எல்லா குரூ, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், திங்க் மியூசிக், நெட்ஃப்ளிக்ஸ், எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம், எங்களோட ஏடிஸ், எங்களோட மேனேஜர்ஸ் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் மேலும் இந்த படத்தை வெற்றியாக்குனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வேறு ஏதாவது பேர் சொல்லாமல் மட்டும்தான் மன்னிச்சிருங்க எப்பயும் போல். தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய முதல் நன்றி மகேந்திரனுக்கு. மகேந்திரன் தான் என்னை ஆகாஷுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. 2வது நன்றி ஆகாஷுக்கு. அப்புறம் உண்மையிலே நான் ரொம்ப நன்றி சொல்லணும், பிரவீனுக்கு நன்றி சொல்லணும். பிரவீனோட இந்த ஒரு 1.5 வருஷம் பிரவீன் நானும் தான் பயங்கரமாக என்னை துரத்தி பிடிச்சி டைலாக் வாங்குறதே
பிரவீனோட பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆனப்போ வந்து இந்த படத்துக்கு நம்ம வழக்கமாக வந்து பெரிய படங்களில் பக்கமாக வந்து டைலாக்கள் எழுதுவோம். இந்த படத்தில் வந்து நம்ம ஒரு 5 பக்கம் 6 பக்கம் எழுதிட்டு அதுலேருந்து ஒரு 5 வார்த்தை வந்து படத்தில் வந்தாலே வந்து பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு டே நம்ம ஆகாஷோட நாங்கள் மீட் பண்ணப்போ வந்து கேட்ட கேள்வி வந்து ஏன் அவன் வந்து அந்த லவ்வை வந்து ஏன் அவன் வந்து சொல்லலை அப்படின்னு. இந்த 1.5 வருஷமாக வந்து இந்த கேள்வி வந்து பல இடத்துல நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ ஃபில்ம் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிறப்ப ட்ரெய்லருக்காக வந்து இந்த இடத்துலையாவது நம்ம வந்து அவன் ஏன் லவ் சொல்லலை அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லி ஆகணும். அவனப்போ பல காரணங்கள் நாங்கள் சொல்கிறோம். அதான் டைட்டில்லே இருக்க இதே முரளி, ஸோ அதுதானே வந்து அதனால் லவ் சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து ஒரு டைலாக் வந்து ஆகாஷ் வந்து கன்வின்ஸ் பண்ண. அப்படி அது என்ன டைலாக்னா, காதலையும் சொல்ல முடியல, அது ஏன் சொல்ல முடியலன்ற காரணத்தையும் சொல்ல முடியலை அப்படின்றது தான் வந்து ஃபைனலாக வந்து எண்ட் ஆஃப் இட். இந்த படத்துடைய பெரிய வெற்றிக்கு நான் வந்து ஒரு காரணமாக பார்க்குறதே வந்து அந்த டீமோடு இருக்கிறப்ப ஒரு பயங்கரமான ஒரு வைப் இருக்கும். ஒரு கிளாஸில் படித்த 4 பேர், ஒருத்தர் டைரக்டரு, ஒருத்தர் கேமராமேன், ஒரு அசோசியேட், ஒரு 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 இன்னொருத்தர் வந்து ஒரு கோ டைரக்டர், லைக் ஒரு 4 பேர் ஒரு கிளாஸில் படித்த ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து அது நீங்கள் செட்லேயோ இல்லை நம்ம வந்து டிஸ்கஷன்ஸ்லேயோ ரொம்ப அந்த ஒரு வைப் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த வைப் வந்து என்னால் வந்து படம் பார்க்குறப்போ வந்து என்னால் வந்து அந்த வைப்பை வந்து உணர முடிஞ்சுது. நிறைய ஆகாஷோட சண்டை போட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஷனில் வந்து நிறைய ஓப்பனாக வந்து டிபேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து ஃபைனலாக இந்த படத்தோடைய சக்ஸஸ் கேட்குறப்போ வந்து உங்கள் எல்லோரும் மாதிரியுமே வந்து நானுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதேஷ், லிரிக் ரைட்டர் obviously, and first I'd like to thank Akash sir for giving me this opportunity in the wonderful song and this wonderful movie, and of course Think Music la Mahesh and Santoshana for always supporting, and Taman sir oda work பண்ணத சொல்லணும்னா அவர் ஒரு ஜாலியான அண்ணா மாதிரி எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது. அண்ட் உட்லாண்ட்ஸில் தோசைலாம் வாங்கி தந்தார். ஸோ யா, அண்ட் வாமா வாமா சாங்க்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்துருக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட், அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ. ரொம்ப பிடித்தமான படம் அது. அந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்கிற ஒரு படத்தில் நல்ல ப்ராமினெண்ட்டான ஒரு இயக்குனரோட இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் அண்ட் ரோட் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த இயக்குனர், ப்ரொடியூசர் 2 பேரும் ஒரே ஆளாக இருக்கிற அவருக்கு பெரிய நன்றி. மற்றபடி டிஓபி, அதர்வா சாராக இருக்கட்டும், கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ.